உன்னதாடா கூப்பிட்டே இருக்க போயிட்டே இருக்க. டேய் 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 சொல்றேன்ல அட்டிங். டேய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. நீ என்னடா செவிடாடா நீ? நீ யாரு, எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும். இருக்கிற கோவத்துக்கு இங்கேயே உன்னை கொண்டுருவேன். எனக்கு தேவையான தகவல் ஓன்ட்டு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு என்னையே நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என் பொறுமையை சோதிச்ச மயிரா போச்சுன்னு உன்னை கொண்டு செப்டிக் டேங்க்ல போட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் நினைச்சா உன்னை வாழ்க்கை முழுக்க களி தேங்க வைக்க முடியும். நீ குடும்பப்படுத்தினி உங்க அக்கா பொண்ணு, அவ உனக்கு எதிராக எங்க வேணா வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு இனிமே உன் மேல எந்த பயமும் இல்லை. ஏன்னா இப்ப அவ பின்னாடி நான் இருக்கேன். உனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தரேன். செலியன் கொலையை எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போட்டேன். நான் இப்படியே உன்னை விட்டுருவேன். எதையாவது மறைச்சாலோ இல்ல கீர்த்தியை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலோ ஏண்டா பிறந்தோன்னு காலம் பூரா அழுகிற மாதிரி ஆயிரும். சொல்லு, எப்படி அந்த கொலை செய்யற டீம் பத்தி உனக்கு தெரியும்? எந்த டீம்? எந்த டீம்? ஏய், எல்லாம் தெரியும். செலியனை கொண்டவங்களை உனக்கு எப்படி தெரியும்? இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் சொல்றா. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்ல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு. சீக்கிரம் சொல்லு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிசினஸ் மேன், உன் மேல பழி வராத மாதிரி கொல்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதான் சேஃபான பிளான். 100% உன் பேர் வெளியில வராது. ஆனா பணம் கொஞ்சம் நிறைய செலவாகும். 2 கோடி ரூபாய் கேட்டான். நானும் பணத்தை ரெடி பண்ணிட்டு செழியனோட டீடைல்ஸோட கொடுத்தேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவன் பேர் என்ன? இப்ப எங்க இருக்கான்? ஏகே கெமிக்கல்ஸ் கம்பெனியோட ஓனர் 7 மலை.